ஒரு மகனுக்கு தந்தை எப்படி காந்த தத்துவத்தை விளக்கினார் என்பதை பார்ப்போம். ஒரு அமைதியான கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான். அவன் நல்லவன் தான். ஆனால் கோபம் சீக்கிரமாக வந்துடும். ஒரு நாள் தந்தைக்கு உதவாமல் கோபத்தில் வெளியே ஓடிட்டான். குளம் அருகே சென்று கல் எடுத்து எறிகிறான். கல் நீரில் விழுந்ததும் அதிலிருந்து அலைகள் புறப்பட்டு போகுது. அலைகள் விரிந்து முழு குளத்தையும் அசைச்சது. அதை பார்த்த தந்தை அவனை பக்கத்திலிருந்து கவனித்து கொண்டிருந்தார். அவர் மெதுவாக அவர் பையன்கிட்ட நெருங்குறாரு. கோபமாக இருக்கியாப்பான்னு கேட்குறாரு. சிறுவன் தலையசைத்தான். அவங்க அப்பா சொன்னார், குளத்தில் எரிந்த கல்லை பார்த்தியா? ஆம், அது பெரிய அலைகளை உண்டாக்கியது. அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, அதே மாதிரி தான் நான் கோப சொற்களும் செயலும் ஒரு வார்த்தை சொன்னாலும் அது மற்றவர்களின் மனதை அதிர செய்து அலைகள் போல் அது விரிந்து பரவி வலி தருகிறது. சிறுவன் கவனமாக கேட்டான். தந்தை ஒரு சிறிய கல்லை அவன் கையில் கொடுத்து அவங்ககிட்ட, இப்போ அந்த கல்லை விட்டுப்பார் அப்படின்றாரு. கல் மெதுவாக விழ சிறிய அலை மட்டுமே ஏற்பட்டது. பாரு, சாந்தமான மனதில் இருந்து வரும் சொல் இப்படித்தான், அது பெரிய அழிவை உண்டாக்காது. சிறுவன் குளத்தில் உருவான வட்டங்களை பார்த்தான். அப்பா, நான் கோபப்படாமல் இருப்பேன் என்று சொன்னான். தந்தை சொன்னார், கோபம் வராதது முக்கியமல்ல, அதை எப்படி கட்டுப்படுத்துகிறாய் என்பதுதான் முக்கியம். கோபம் உள்ளே ஒரு அலை, அதை எரியும் முன்னே சிந்தித்தால்தான் நன்மை. சிறுவன் மனதில் ஒரு மாற்றம் தோன்றியது. அவன் தன் அப்பாவின் வார்த்தைகளை ஆழமாக உணர்ந்தான். குளத்தின் அமைதி அவனுடைய உள்ளத்திற்குள் பரவியது. காற்று மெதுவாக வீசி சூழலை அமைதி படைத்தது. அந்த அமைதி அவனுக்கு பெரிய பாடமாக இருந்தது. நாம் பேசுவதற்கு முன் யோசிக்கணும் அப்படின்னு முடிவு செய்கிறான். அவன் நடத்தை மாற்ற விரும்பினால் தந்தை அவன் கண்களில் ஏற்பட்ட அமைதியை உணர்ந்தார். அவன் நடத்த மாற்றத்தை அவங்க அப்பா திரும்பவும் பார்க்குறார். எல்லா உணர்வும் நமக்கே சொந்தம் என்றார். அதை நாமே அடக்கவும்